ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேக்பத் அப்படின்ற ஒரு ப்ளே, ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் ப்ளே, அதனை பற்றின சீன் வைஸ் டீட்டெயில்டு சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதனுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் போட்டிருந்தேன். ஒரு டூ to 3 minutes வீடியோ தான். ஸோ அதை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதே சமயம் ஷார்ட்டாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் இதுவே உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் டைட்டில் த ட்ராஜடி ஆஃப் மேக்பத். ஸோ இது எந்த இயரில் எழுதியிருக்காங்கன்னா 1606. இது பப்ளிஷ் பண்ணது 1623. ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு. ஸோ எந்த பிளேஸில் இதை இது பண்ணாங்க, ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ப்டன் கோர்ட் பேலஸ். ஸோ யாருக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் 1 ஆஃப் இங்கிலாந்து. அவர் ஆக்சுவலாக ஜேம்ஸ் 1ன்றவர் தான் ஆல்ரெடி ஸ்காட்லாண்டோட கிங்காக இருந்தார். ஜேம்ஸ் 6 ஆஃப் ஸ்காட்லாண்டுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே இங்கிலாந்துக்கு வரும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் அப்படின்ற நேமில் வராரு. அதனால் ஜேம்ஸ் 1 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜேம்ஸ் 1 ஆஃப் இங்கிலாண்டும் ஜேம்ஸ் 6 ஆஃப் ஸ்காட்லாண்டும் ஒரே பர்சன் தான். அவர் ஸ்காட்லாண்டுக்கும் கிங்காக இருந்தார், இங்கிலாண்டுக்கும் கிங்காக இருந்தார். அவரோட ஒர்க் டெமனாலஜி, அதை பேஸ் பண்ணி இதில் 3 விச்சஸ்லாம் வர மாதிரி கொடுத்துருந்தாரு ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் இதனுடைய லிட்ரரி பீரியட் பார்த்திங்கன்னா ரினைசன்ஸ் பீரியட், 1500லேருந்து 1660 வரைக்கும் ரினைசன்ஸ் பீரியட். நெக்ஸ்ட் இதனுடைய ஜானர் ட்ராஜிக் ட்ராமா. ஸோ ட்ராஜடி செட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட் அண்ட் ஒரு சில இடத்துல மட்டும் இங்கிலாந்து வரும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ட்ராஜடி. 2500 லைன்ஸ் தான் இருக்குது இதில். ஸோ இதனுடைய ஹமார்ஷியா அப்படின்றது அரிஸ்டாட்டில் வச்ச ஒரு பேர். எதுக்குன்னா ட்ராஜிக் ஃப்ளாக்கு. ஸோ இதனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்னன்னு பார்த்திங்கன்னா ஆம்பிஷன். மேக்பத்துமே அவரோட ஆம்பிஷனை பற்றி ஒரு இதில் சொல்லியிருப்பார். ஒரு சாலிலோக்கியில் வால்ட்டிங் ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த ட்ராமாக்குள்ளேயே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த ஸ்காட்டிஷ் ப்ளே. ஸோ இதை ஏன் நம்ம ஸ்காட்டிஷ் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில். ஸோ ஏன் அப்படின்னா இதில் விச்சஸ்லாம் வருது. இந்த மேக்பத் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு சம்திங் ராங் நடக்கிற மாதிரி அந்த தேட்டரில் இருக்கவங்களுக்குலாம் ஃபீல் ஆச்சு. அதனால் இதை ஸ்காட்டிஷ் ப்ளே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் வியர்ட் சிஸ்டர்ஸ், அதாவது விச்சஸ்லாம் வந்தாங்க. அந்த வியர்ட் சிஸ்டர்ஸ் ஜெண்டர்லெஸ் அப்பியரிங் ஆஸ் விமன். அவங்களுக்கு மேலா ஃபீமேலா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு உமன் மாதிரி இருப்பாங்க. பட் எதுவுமே ஜெண்டர் கிடையாது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த இது உண்மையான விஷயம்லாம் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்லாம் எதுலேருந்து எடுத்தாங்கன்னா ஹாலின்ஷெட் க்ரானிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில். அந்த புக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்டு, இந்த மூணுத்தை பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஹாலின்ஷெட்டை தவிர இன்னும் ஒரு 2-3 பேருமே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஹாலின்ஷெட்டாக தான் இருப்பார். அதனால் இதுக்கு ஹாலின்ஷெட் க்ரானிக்கல்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பப்ளிஷ் பண்ண இயர் 1577. ஸோ இது ஜேம்ஸ் 6 ஆஃப் ஸ்காட்லாண்டோட டெமனாலஜி அப்படின்ற ஒரு புக்கில் இருந்தும் இதுக்கு சோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கோ அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க மேக்பத் கூடயே இருக்கிற மாதிரி. ஆனால் இன்பிட்வீனில் மேக்பத் பேங்கோ கில் பண்ணுற மாதிரி, கொன்னதை சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும். பட் ஆக்சுவலாக ரியலில் என்ன நடந்திருக்கும், ஹாலின்ஷெட் க்ரானிக்கல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பேங்கோவுமே மேக்பத்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் டங்கனை கொன்னிருப்பாங்க. ஆனால் ஏன் இந்த பேங்கோ மட்டும் இதில் நல்லவராக காமிச்சிருக்காரு அப்படின்னா, கிங் ஜேம்ஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேங்கோ மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேங்கோ 1040 அந்த 1050 அந்த ஏஜில் இருந்தவர். பட் இந்த கிங் ஜேம்ஸ் 1600. ஸோ 600 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன் இல்லைங்களா, மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பேங்கோ ஒரு கெட்ட பர்சனாக காமிச்சா கிங்குக்கு பிடிக்காது அப்படின்றதுனால இதில் ஒரு நல்ல பர்சனாக காமிச்சிருக்காரு நம்ம ஷேக்ஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் அந்த ஹாலின்ஷெட்டோட வேர்ஷனில் டங்கன் ஒரு வீக் பர்சன், ஒரு ஒரு இன்எஃபிஷியன்ட் கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பேங்கோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு மர்டர் பண்ணுறதுக்கு, டங்கனை மர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை ஆக்ட்ஸ், எத்தனை சீன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக 5 ஆக்ட்ஸ் அண்ட் 28 சீன்ஸ். எல்லா ட்ராமாலையுமே மோஸ்ட்லி 5 ஆக்ட்ஸ் இருக்கும். ஸோ சீன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்ட் 1ல் 7 சீன்ஸ், ஆக்ட் 2ல் 4 சீன்ஸ், ஆக்ட் 3ல் 6 சீன்ஸ்,
ஆக்ட் 4ல் 3 சீன்ஸ் அண்ட் ஆக்ட் 5ல் 8 சீன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக் ஷேக்ஸ்பியரோட ஒரு சில ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சில பிளேயில் தான் வந்து ப்ரொலாக் இல்லாட்டி எபிலாக் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல இதில் வந்து ப்ரொலாக் வந்து விச்சஸ் கொடுப்பாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா டெம்பஸ்ட்டில் வந்து தான் மோஸ்ட் ஃபேமஸ் எபிலாக் இருக்கும், அந்த ப்ராஸ்பரஸ் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் வந்து ஏரியல் வந்து எண்டில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எபிலாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரொலாக் அண்ட் எபிலாக் என்னென்ன இதில் இருக்குது, ட்ராமாவில் இருக்குது அப்படின்றதையும் தனியாக வீடியோவில் போகிற நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதுக்கு ட்ராமாவுக்கு போயிடலாம். ஆக்ட் 1 சீன் 1. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் பிளேஸில். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் வந்து இந்த 3 விச்சஸ் தான் வராங்க. அவங்க இந்த நார்மலாக வந்து விச்சஸ் இவங்களாம் வரும்போது தண்டர் லைட்னிங் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த விச்சஸ்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அவங்களாம் க்ரீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எப்போ மீட் பண்ண போகிறோம், ஏற்கனவே பேசிட்டு முடிச்சுட்டு அந்த முடிக்க போகிற சமயத்தில் நம்ம அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பேட்டில் வின் ஆனாலும் சரி லூஸ் ஆனாலும் சரி நம்ம அப்போ மீட் பண்ணலாம், அப்போ வந்து நம்ம மேக்பத்தை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெட் அனிமல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு விச்சுக்கு வந்து கிரே மால்கின் ஒரு கேட், அது வந்து ஒரு கேட், அது ஒரு பெட் அனிமல். செகண்ட் விச்சுக்கு வந்து பெடாக் அப்படின்றது ஒரு டாட், ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்க ஒரு க்ரீச்சர். இதை வந்து ஏன்னா விச்சஸ்ன்னு போது அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த பெட் அனிமல்லாம் கூப்பிட்ற மாதிரியும் இவங்க போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஃபேமஸ் சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர், ஹோவர் த்ரூ த ஃபாக் அண்ட் ஃபில்தி ஏர். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ 2 இடத்துல வந்து ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர்னு வரும். ஒன்று வந்து 3 விச்சஸும் சேர்ந்து சொல்கிறது, இன்னொன்று வந்து மேக்பத் மட்டும் சொல்லுவார், சீன் 3ல் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீன் 2. சீன் 2ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது டங்கன் இருக்கார் இல்லைங்களா, டங்கன். ஏன்னா இப்போ வந்து வார் நடந்துட்டுருக்கு, ஒரு போர் மாதிரி நடந்துட்டுருக்கு, ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிங் வந்து என்ன நடந்துட்டுருக்கு ஏது நடந்துட்டுருக்குன்ற மாதிரி எல்லாத்துட்டையும் கேட்டுட்ருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் தான் இது. ஸோ இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து கிங் டங்கன், மால்கம், டொனால்பெயின், லெனாக்ஸ், சர்ஜென்ட், ராஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மால்கம் வந்து தேன், ஒன் ஆஃப் த தேன், ஒரு கிங்குக்கு அடுத்த இதில் இருக்கிறது. டொனால்பின் வந்து டங்கனோட பையன். லெனாக்ஸ் அண்ட் ராஸ் வந்து அவங்களுமே வந்து லார்ட்ஸ் மாதிரி ஒரு சர்ஜென்ட், ஒரு பேட்டில் ஃபீல்ட்லேருந்து வந்து ஒரு சர்ஜென்ட் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரிபல்ஸ் 2 பேர்த்த பற்றி சொல்லியிருப்பாங்க, மேக்டான்வால்ட் அண்ட் தேன் ஆஃப் கவுடர். ஸோ தேன் ஆஃப் கவுடர் அப்படின்றது இவருக்கு ஸ்காட்லாண்ட்லேயே இவருக்கு கீழே இருக்கிறவர், அப்புறம் மேக்டான்வால்ட். இது 2மே வேறு பர்சன், 2 பேருமே ரிபல் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் அகெயின்ஸ்டாக வந்து இந்த இது நடக்கும். ஸோ இதில் வந்து ஸ்வீனோ த நார்வீஜியன் கிங் அவரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜென்ட் வந்து அவர் வந்து ரொம்ப அடிபட்டிருப்பார், இருந்தாலுமே வந்து நம்ம இந்த மேக்டான்வால்ட் வந்து ரொம்ப இதாக ஏமாற்றிட்டா அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு, ஆனால் வந்து நம்ம மேக்பத் வந்து ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவன் போயிடுவான். அதுக்கப்புறமா வந்து ராஸ் அப்படின்றவர் வருவார். அவர் வந்து இந்த நார்வேஜியன் கிங் இருக்கார் இல்லைங்களா, நார்வேஜியன் கிங்கும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து மேக்பத் சூப்பராக ஃபைட் பண்ணார், மேக்பத்தும் பேங்கோவும் சூப்பராக ஃபைட் பண்ணார். அவர் வந்து அவரை விடுறதுக்காக $10,000 கூட கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கார் அந்த நார்வேஜியன் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ராஸ் வந்து என்ன சொல்வார்னா மேக்பத்தை பெலோனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லுவார். பெலோனா அப்படின்றது வந்து ஏன்ஷியன் காடஸ் ஆஃப் வார். அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி மேக்பத் வந்து காடஸ் ஆஃப் வாருக்கு ஒரு காட் ஆஃப் வார் மாதிரி மேக்பத் வந்து சண்டை போட்டார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த நேமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட்லி எம்சிக்யூஸ்க்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து டங்கன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார், மேக்பத்தையும் பேங்கோவையும் ரொம்பவே புகழ ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா தேன் ஆஃப் கவுடர் வந்து இப்படி என்னை ஏமாற்றுவான்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க, கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபார்மர் அவனோட டைட்டில் எடுத்து மேக்பத்து கொடுத்துருங்க, தேன் ஆஃப் கவுடரோட டைட்டில் எடுத்து மேக்பத்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஐரனியும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா அந்த இது சொல்லுவாங்க என்னென்னா இப்போ இருக்க தேன் ஆஃப் கவுடரே வந்து ஏமாத்திருக்காரு, இது பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போ அந்த டைட்டில் மேக்பத்து கொடுக்கும்போது இன்னுமே அவன் வந்து ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐரனி மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 1 சீன் 3. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்பத் வந்து விச்சஸ் மீட் பண்ணுற சீனு. ஸோ ஹீத் நியர் ஃபாரஸ்ட்
ஹீத் அப்படின்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாத ஒரு நிலம், விளைநிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ் தான். கேரக்டர்ஸ் வந்து 3 விச்சஸ், மேக்பத், பேங்கோ, அதுக்கப்புறமா வந்து ராஸ் அண்ட் ஆங்கஸ் வந்து இன்பிட்வீன் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இதே தான் சொல்லுவார். ஸோ ஃபவுல் அண்ட் ஃபேர் அ டே ஐ ஹவ் நாட் சீன். ஸோ இதுதான் நான் சொன்னேன், அந்த ஃபவுல் அண்ட் ஃபேர் அப்படின்றது இந்த சென்டென்ஸ் தான் வந்து மேக்பத் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த பேங்கோ வந்து விச்சஸை பார்த்துட்டு, யார் நீங்கள், என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க, தாடி வச்சுருக்கீங்க ஆனால் பார்க்க கேர்ள் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த விச்சஸ் வந்து சொல்லும். ஃபஸ்ட்டு விச்சஸ் வந்து தேன் ஆஃப் கிளாமஸ்னு க்ரீட் பண்ணும், செகண்ட் விச் வந்து தேன் ஆஃப் கார்டன்னு க்ரீட் பண்ணும், தேர்ட் விச் வந்து ஷால் பி கிங் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு க்ரீட் பண்ணும். இதை கேட்டதுமே பேங்கோ என்ன சொல்லுவார்னா, நீ மேக்பத்துக்கு இவ்வளோ சொல்கிறியே, எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்ற, உன் தைரியம் தான், நீ போட்டாலும் பேச முடியும்னா எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே வந்து அந்த தேர்ட் விச் என்ன சொல்லுன்னா, நீ ஒன்னால் கிங்ஸ் வருவாங்க, நீ உனக்கு அப்புறம் வர சந்ததியின் வந்து கிங்ஸ் வருவாங்க, ஆனால் நீ கிங் ஆக மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு இருக்கும்போதே விச்சஸ் மறைஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஸ் அண்ட் ஆங்கர்ஸ் வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி மேக்பத்தை பார்த்துட்டு, ஒன்றை வந்து தேன் ஆஃப் கார்டரை ஆக்கியிருக்காரு நம்ம டங்கன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமே வந்து மேக்பத் வந்து தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஓ, அப்போ விச்சஸ் சொன்னது உண்மையா, அப்போ அடுத்து நம்ம தான் கிங் ஆக போகிறோமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த ஆசை வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 1 சீன் 4. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பேலஸில் தான் இருக்காங்க. இப்போ வந்து டங்கன், லெனாக்ஸ், மால்கம், டொனால்பின் இருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்பத்தும் பேங்கோவும் வராங்க. ஸோ வந்ததுமே வந்து ரொம்ப ஆசையாக போய் நல்லா கட்டிப்பிடிச்சி, ஓகே சூப்பராக சண்டை போட்டிருக்கீங்க மேக்பத், ரொம்ப நல்லா, ஒன்று நான் இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து கசின் அப்படின்ற மாதிரி க்ரீட் பண்ணுவார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்லேயுமே வந்து டங்கனும் மேக்பத்தும் கொஞ்சம் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ரீட் பண்ணிட்டு பேங்கோவை எல்லாத்தையும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லனா, மால்கம் வந்து டங்கனோட ஃபஸ்ட்டு சன். ஸோ அவர் வந்து இது வரைக்கும் த பிரின்ஸ் ஆஃப் கியூம்பர்லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பிரின்ஸாக இருப்பார். அவரை வந்து எனக்கு அப்புறமா அவர் தான் வந்து கிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுப்பாரு. உடனே மேக்பத் வந்து ஓ அப்படியான்ற மாதிரி ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுவார். இது வந்து ஒரு ஸ்டெப்பு ஆன் விச் ஐ மஸ்ட் ஃபால் டவுன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் வந்து நான் என்னோட கிங்கான அந்த ஒரு இதை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருது. ஸோ இவன் வந்து ஒரு தடைக்கல், மால்கம் வந்து ஒரு தடைக்கல் மாதிரி, என்னோட நான் கிங்காக வந்து பொறுப்பேற்றுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 1 சீன் 5. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆக்ட் 1 சீன் 4லேயே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து டங்கன் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. ஓகே நான் போய் அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு மேக்பத் கிளம்பிடுவார். நெக்ஸ்ட் வந்து சீன் 5ல் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்னஸ் அப்படின்றது தான் வந்து மேக்பத்தோட கேசல். ஸோ அந்த இடத்துல வந்து லேடி மேக்பத் வந்து ஒரு லெட்டரை படிச்சுட்ருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து மேக்பத் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி லெட்டர் விச்சஸை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ வந்து லேடி மேக்பத் வந்து தன்னைத்தானே வந்து யோசிச்சுட்ருப்பாங்க, அவங்களே வந்து யோசிச்சுட்ருப்பாங்க, ஓகே நம்ம தேடி இது வருது, ஆனால் மேக்பத் வந்து அவ்வளோ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடே, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவானா, நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி கிங் இன்றைக்கி நைட்டு வராரு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஓகே நம்ம இன்றைக்கி தான் வந்து டங்கனுக்கு எப்படியாவது நம்ம இங்கேயே வந்து முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி லேடி மேக்பத் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மேக்பத் வருவாங்க. மேக்பத் வந்துட்டு இது பேசிகிட்டு இருப்பாங்க. மேக்பத் வந்து பேசிட்டு சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இதை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ஃபேமஸான லைன் வந்து, எட் டூ ஐ ஃபியர் தை நேச்சர், இட்ஸ் டூ ஃபுல் ஆஃப் தி மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் டு கேட்ச் த நியரஸ்ட் வே. ஸோ இது வந்து லேடி மேக்பத் வந்து மேக்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் பேசிவிட்டு ஓகே மேக்பத் வந்து நான் உள்ளே போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் லேடி மேக்பத் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, டங்கனை நம்ம கொன்னாதான் அடுத்து நம்ம வந்து கிங் ஆக முடியும், அதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 1 சீன் 6. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்பத்தோட கேசலுக்கு முன்னாடி அந்த கிங் இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ கிங்கு கூட யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னா, கிங் அவங்க 2 பசங்க வந்திருப்பாங்க, மேக்டஃப் வந்திருப்பார், பேங்கோ வந்திருப்பார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கேசல் முன்னாடி, ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் முன்னாடி போய் வரவேற்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி லேடி மேக்பத் வந்து முன்னாடி போய் வரவேற்கிறாங்க. அப்போ வந்துட்டு டங்கன் வந்து ஹானர்டு ஹோஸ்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுக்குறாரு. ஃபேர் அண்ட் நோபல் ஹோஸ்டஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் பேலஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு டெம்பிள்குள்ளே போகிற ஃபீல் மாதிரி இருக்குன்ற மாதிரி பேங்கோ சொல்வார்.
ஸோ டங்கன் வந்து லேடி மேக்பத்தை இப்படிலாம் ஹோஸ்டஸ் ரொம்ப சூப்பரான ஹோஸ்ட் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து லேடி மேக்பத் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நான் எங்களோட எல்லா சர்வீஸுமே வந்து ட்வைஸ் டன் அப்புறம் டபுள் செக் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் அவர் சர்வீஸ் இன் எவ்ரி பாயிண்ட் ட்வைஸ் டன் அண்ட் தென் டபுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஆக்ட் 1 சீன் 7. இது வந்து மேக்பத்தோட கேசலில் மேக்பத் அண்ட் லேடி மேக்பத்து இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன இது வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் உங்களை கேட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, மேக்பத்தை கேட்டாருன்ட்டு. அதுக்கு ஒரு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்பத்தோட சாலிலோக்கி இருக்கும். சாலிலோக்கியில் என்ன அவன் யோசிச்சுட்டு இருப்பான்னா, நம்ம இது பண்ணுறது கரெக்டாக, டங்கனை நம்ம கொல்லலாமா, அவன் இங்கே வந்து டபுள் ட்ரஸ்ட்டில் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அவனோட சர்வெண்ட்டை சோல்ஜர் மாதிரி ஒரு இது, அப்புறம் என்னோடய வீட்டுக்கு வந்து விருந்தினராக வந்திருக்கான். அந்த மாதிரி வந்திருக்கும் போது நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணக்கலாம் கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ வந்து லேடி மேக்பத்தும் வருவாள். லேடி மேக்பத்தும் வந்துட்டு ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி இருக்கீங்களே, இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி, நான் உங்கள் பொசிஷனில் இருந்தேன், சப்போஸ் என் குழந்தைய கொண்டுட்டு தான் நான் இது பண்ணணுன்னாலும் நான் வந்து சிரிச்சிட்டே வந்து என் குழந்தைய கூட கொள்ள தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி லேடி மேக்பத் சொல்வாள். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி எல்லா பிளானுமே சொல்வாள். நான் இந்த மாதிரி 2 சோல்ஜரையும் டங்கன் கூட வந்து 2 சோல்ஜர் தான் இருப்பாங்க. ஐ மீன் 2 காட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நான் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சு மயக்கமடைய வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த கத்தி எடுத்து குத்திடுங்க அப்படின்ற மாதிரி எல்லா பிளானுமே போட்டு கொடுத்துருப்பா. ஸோ இதெல்லாம் சொல்லுது. அதை கேட்டுட்டு மேக்பத்தே ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகிடுவார். நீ வந்து தயவு செஞ்சு பையனாக பெற்றுக்கோ, பொண்ணை பெற்றுக்காது, அந்தளவுக்கு நீ க்ரூவலாக இருக்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து அவர் சொல்லுவார். ஸோ இந்த இதை நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஃபேஸ் மஸ்ட் ஹைட் வாட் த ஃபால்ஸ் ஹார்ட் டத் நோ. ஸோ ஃபேஸை வந்து நம்ம எதுவும் தெரியாத மாதிரி நம்ம வச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மேக்பத் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து போவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 2 சீன் 1. ஸோ இதுவுமே வந்து மேக்பத்தோட கேசலில் தான். இதுமேட்டு அந்த கொல்ற வரைக்கும் மேக்பத்தோட கேசலில் தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து பேங்கோ, ஃப்ளியான்ஸ் அண்ட் மேக்பத் இருக்காங்க. ஸோ பேங்கோ வந்து ஃப்ளியான்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்குது, என்னென்னமோ கனவுலாம் வருது, ஒரு மாதிரி இந்த நைட்டே வந்து ஏதோ நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் ஃப்ளியான்ஸ் போயிடுவார். அப்புறம் மேக்பத் வருவார். மேக்பத் வந்தோடனே பேங்கோவும் மேக்பத்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேங்கோ கேட்பார், எனக்கு அந்த 3 விச்சஸ் கனவில் வந்தாங்க அப்படின்ற மாதிரி. நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லையே, நீ ஏன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு மேக்பத் சொல்லிட்டு, சரி நம்ம இன்னொரு டைம் வந்து அதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பேங்கோ வந்து மேக்பத்து சொல்லுவார், இன்னொரு டைம் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லினோடனே சரின்னு ஓகேன்னு பேங்கோ கிளம்பிடுவார். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மேக்பத்துக்கு சாலிலோக்கி அவர் தன்னைத்தானே பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து என்னென்னா டேகர் ஆஃப் த மைண்ட், அ ஃபால்ஸ் கிரியேஷன். அவருக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு பிம்பம் மாதிரி ஒரு கத்தி இருக்கிற மாதிரியும், அது வந்து டங்கன் கிட்ட அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருக்கும். அது ரியலாக அவர் விஷுவலைஸ் பண்ணி ஹாலுசினேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி அதை க்ரியேட் பண்ணி அது பின்னாடியே கூட்டிகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்குவாங்க. அப்புறமா ஒரு பெல் ரிங் ஆகுது. அந்த ரிங் ஓகே இது வந்து என்ன ஒரு சைன்னா வந்து லேடி மேக்பத் வந்து அந்த 2 காட்ஸையும் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சுட்டாங்க, இதாகிடுச்சு. இப்போ வந்து அவனை கில் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான சமயம், டங்கனை மர்டர் பண்ணுறதுக்கு கரெக்டான சமயம் அப்படின்ற மாதிரி ஒரு பெல் ரிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மேக்பத் வந்து நம்ம போய் ஓகே இது வந்து ஹெல்லோட ஒரு ரிங்கு, டங்கனை கொலை பண்ணுறதுக்கான ஒரு சத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போவார். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் 2 சீன் 2. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த லேடி மேக்பத் வந்து சாலிலோக்கி அவங்க வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. என்னென்னா மேக்பத் இந்நேரத்துக்கு வேலை முடிச்சிருப்பானா, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இவருங்க மட்டும் டங்கன் மட்டும் என்னோடய அப்பா மாதிரி ரிசம்பிள் பண்ணலைன்னா நானே அவரை கொன்னுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மேக்பத் வந்து வந்துடுவார். மேக்பத் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு சாரி சைட், டங்கனை கொன்னுட்டு நான் கொன்னுட்டேன், பட் ஆனால் இது வந்து ரொம்ப சாரி சைட் அப்படின்னு சொல்லும்போது லேடி மேக்பத் சொல்லுவாங்க, ஃபூலிஷ் தாட் டு சே அ சாரி சைட். அந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நீ தான் அடுத்து கிங் ஆக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மேக்பத் வந்து அங்கே என்ன நடந்ததுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆள் வந்து கத்துனா மர்டர்னு, அப்புறம் திடீர்னு ப்ரே பண்ணாங்க, ஆனால் என்னால் ஆமன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து நான் கொன்னதுக்கப்புறமா எனக்கு வந்து ஸ்லீப் நோ மோர், மேக்பத் டஸ் மர்டர் ஸ்லீப்,
நீ வந்து ஸ்லீப்பை கொன்னுட்ட, இனிமேட்டு வந்து நீ தூங்க மாட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது கீழே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா த டெத் ஆஃப் ஈச் டேஸ் லைஃப் 4 லேபர்ஸ் பாத் balm of hurt minds, great nature's second course, chief nourisher of in life's feast. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்லீப்பை பற்றி தான். ஸோ மேபி வந்து என்னென்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸ்லீப்பை பற்றி அப்படின்ற மாதிரியும் ஒரு எம்சிக்யூ கேட்கலாம். ஸோ வேக் டங்கன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு சரி வாங்க ஒரு நாக்கிங் சத்தம் கேட்கும். நாக்கிங் சத்தம் கேட்கணுன்னே சாரி இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும். மேக்பெத் வந்து நைஃபை கொண்டுகிட்டே வந்திருப்பார். அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் கத்தி கொண்டுட்டே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த ட்ரங்கன் கார்ட்ஸ் மேலே தெளிச்சுட்டு அந்த கத்தியை அவங்க பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ இதாக ஃபீல் பண்ணுறீங்க, என் கையெல்லாம் ரத்தம் அப்படின்னு மேக்பெத் சொல்லுவார். அப்போ வந்து ஏன் இவ்வளோ இதாக ஃபீல் பண்ணுறீங்க, என் கையிலேயும் தான் ரத்தம், இது வாஷ் பண்ணால் போயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இன் பேக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அதை வாஷ் பண்ண போகலன்னு இவங்க வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி வரும். அப்போ வந்து சரி வாங்க தூங்க போகலாம், நைட் ட்ரெஸ் போடலாம், எல்லாத்தையும் யாருக்காவது சந்தேகம் வந்துடும் அப்படின்றப்ப நாக்கிங் சவுண்டு கேட்கும். அந்த நாக்கிங் சவுண்டை கேட்டோடனே மேக்பெத் ஒரு செகண்ட் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நாக்கிங் சவுண்ட் வந்து டங்கனை எழுப்பிடாதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் அவருக்கு. நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகும்னா மேக்பெத் கேசல். இது வந்து ஒரு காமிக் ரிலீஃப் சீன், போர்ட்டர் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டர் வந்து அவரை வந்து போர்ட்டர் ஆஃப் ஹெல்கேட் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்குவார். அங்கே யார் ஆக்சுவலாக இவர் போர்ட்டர் வந்து எங்கே இருக்காருன்னா மேக்பெத்துக்கு முன்னாடி ஒரு காவலுக்கு இருக்கிறவர் தான். மேக்பெத்தோட டோரை வந்து தட்டிகிட்டே இருக்காங்க. யாருன்னா மேக்டஃப்பும் லெனாக்ஸும் இவங்க 2 பேரும் நின்று தட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அது நல்லா குடிச்சிட்டு இருந்திருப்பார். குடிச்சிட்டு அதை வந்து யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ஒரு காமிக் ரிலீஃப் சீன் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களை பேசிகிட்டு இருக்கிறதுல இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ட்ரிங்க் இஸ் த கிரேட் ப்ரொவோக்கர் ஆஃப் 3 things, நோஸ் பெயிண்டிங், ஸ்லீப் அண்ட் யூரின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போய் இவங்க எல்லாரும் போய் மேக்பெத்தை எழுப்பிட்டு வருவாங்க. எழுப்பிட்டு வாங்க டங்கன் வந்து என்னை சீக்கிரமாக எழுப்பிட சொன்னார் அவரை அப்படின்னு சொல்லி மேக்டஃப் சொல்லுவார். சாரி உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு மேக்பெத் வந்து தான் மேக்டஃபை வந்து கூட்டிகிட்டு போவார் டங்கன் இருக்கிற இடத்துக்கு. ஸோ அப்போ போயிட்டு மேக்டஃப் மட்டும் உள்ளே போவார். நீங்கள் இவங்க 2 பேரும் வெளியில் இருக்கும்போது, லெனாக்ஸும் மேக்பெத்தும் வெளியில் இருக்கும்போது இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது, ஒரு மாதிரி ஸ்க்ரீம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மேக்டஃப் உள்ளேருந்து வந்து ரொம்ப இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உடனே மேக்பெத்தும் லெனாக்ஸும் உள்ளே போய் பார்க்குறப்ப இதாக கொன்று அந்த ட்ரங்கன் கார்ட்ஸ் தான் கத்தியிருக்கப்போ மேக்பெத் வந்து என்ன பண்ணிடுவார், 2 காட்ஸையும் கொண்டுடுவார். ஸோ ஏன்னா இப்போ காட்ஸை எந்திரிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் லேடி மேக்பெத் தான் அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி இது பண்ண வச்சது அப்படின்றது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பதட்டத்தில் வந்து கொண்டுடுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் கொண்டுட்டேன் அப்படின்னும்போது மேல்கம், டொனால்ட் பேங்கோ எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லோரும் வந்துட்டு லேடி மேக்பெத் எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லாமே இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்லேயே அப்படி கொலை நடந்துச்சுன்னு லேடி மேக்பெத் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மேக்டஃப் வந்து ஏன் மேக்பெத் இப்படி அவசரமாக 2 கார்டையும் கொண்டுட்டான், எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பாரு மேக்பெத்திட்ட. உடனே லேடி மேக்பெத் வந்து மயங்கி விழற மாதிரி போயிடுவாங்க. உடனே எல்லாருமே வந்து அவங்கள போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு கோர்ட்டில் இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பக்கம் போயிடுவாங்க. அப்போ வந்து மேல்கமும் டொனால்ட் மட்டும் தனியாக அங்கே அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்க 2 பேருமே டங்கனோட பசங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல்கம், டொனால்ட் வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஒரு அப்பாவை கொன்னுருக்காங்க அப்படின்னும் போது அடுத்த கிங் இவன் தான், ஏன்னா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம தான் உடனே கிங் ஆகணும்னு நினச்சி நம்ம தான் கொன்னுருப்போம்னு ஒன்று யோசிப்பாங்க. இல்லையா அப்பாவை கொன்னவங்க வந்து நம்மளையும் கொல்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு மேல்கம் இங்கிலாந்துக்கும், டொனால்ட் வந்து அயர்லாண்டுக்கும் போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீனு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மேக்பெத்தோட கேசலுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு ஓல்டு மேனும் ராஸும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது நடந்ததுக்கப்புறமா ரொம்ப பேட் ஓமன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டங்கன் செத்ததுக்கப்புறமா வந்து அவரோட ஹார்சஸ்லாம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ராஸ் சொல்லுவார். அப்போ வந்து ஓல்ட்மேன் சொல்லுவார், ஹார்சஸ் வந்து ஒன்று சாப்பிட்ருச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து மேக்டஃப் வந்து அங்கேருந்து வெளியில் போய் அவரோட வீட்டுக்கு போகிறேன், 5 அவரோட வீடு வந்து 5ல் தான், பேலஸ் 5ல் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார்.
அப்போ வந்து ராஸ் என்ன கேட்பாருன்னா, "என்னாச்சு? என்ன முடிவு பண்ணீங்க? யார் ட்ரைட்டர்ன்னு தெரிஞ்சுதா?" அப்படின்னா, ட்ரைட்டர் வந்து இப்போதைக்கு மால்கம் அண்ட் டொனால்ட் தான். ஏன்னா அவங்க தான் ஓடி போயிட்டாங்க. அதனால அவங்கள மாரி தான் தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாரி மேக்பெத் தான் வந்து அடுத்த கிங்கா வந்து எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்கோன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பட்டமளிப்பு விழா, காரனேஷன்னு சொல்லுவாங்கல்ல, முடிசூட்டு விழா அப்படின்ற மாரி நடக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து மேக்பெத் வந்து போறாங்க. அப்படின்னுவாங்க. டங்கனை வந்து கால் மீ கில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போய் புதைக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கிரேவ்யார்டு அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான் புதைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் போய் புதைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ராஸ் கேட்பாரு, "ஏன் நீ இல்லையா மேக்பெத்தோட காரனேஷனுக்கு?" அப்படின்னும் போது, நான் என் வீட்டுக்கு எங்கள் பேலஸ்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்டஃப் வந்து கிளம்பிடுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேக்டஃப்க்கு ஒரு இது இருக்குது, ஒரு சஸ்பெக்ட் இருக்குது மேக்பெத் மேலே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங் வந்து அதே பேலஸில் தான். எந்த பேலஸ்னால் இவங்க டங்கன் இருந்தார் இல்லைங்களா, அந்த பேலஸில். பட் இப்போ வந்து கிங் அண்ட் குவீனாக இருக்கிறது மேக்பெத்தும் லேடி மேக்பெத்தும். இப்போ வந்து பேங்காக் வந்து மேக்பெத் அண்ட் லேடி மேக்பெத் போய் அன்றைக்கி நைட் வந்து, ஏன்னா இவர் தான் இப்போ கிங் ஆகிட்டார்ல, அதனால எல்லாத்துக்கும் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேங்காக் போய் இன்வைட் பண்ண போயிருப்பாங்க. நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு, நீங்கள் வந்து டின்னருக்கு வரணும். ஃப்ளியான்ஸ் தான் வந்து பையன், பேங்காவோட பையன். ஸோ அப்படின்ட்டு எல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து ரைடுக்கு போகிறேன், நைட்டுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்காவும் ஃப்ளியான்ஸும் வந்து போகிறாங்க. அதெல்லாம் மேக்பெத் வந்து என்ஷூர் பண்ணிக்குவார், 2 பேருமே போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறமா மேக்பெத்தோட சாலிலோக்கி என்னென்னா, என்னோட இந்த இது வந்து இப்போ அந்த விச்சஸ் சொன்ன மாதிரியே இவன் கிங் ஆகிட்டான். பட் இதுக்கப்புறமா வந்து இவனோட ஜென்ரேஷன் கிங்காக வந்தால் தானே இவனுக்கு நல்லாயிருக்கும். பேங்காவோட ஜென்ரேஷன்னா ஃப்ளியான்ஸ் அடுத்து வந்துட்டானா நம்மளை பேங்காவும் ஃப்ளியான்ஸும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, நம்மளும் இதே மாதிரி கொண்டுடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மேக்பெத்துக்கு ஒரு தாட்டு. அதனால் வந்து என்னோட ஜென்ரேஷன் வரலனா என்னோட க்ரௌன் வந்து ஒரு ஃப்ரூட்லெஸ் க்ரௌனு அப்படின்ற மாதிரி சாலிலோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து சர்வன்ட் வந்து சொல்லுவான், 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க 2 பேர் யாருன்னா 2 மர்டரர்ஸ். அவர்கிட்ட வந்து எப்படி பேங்காக் கொல்லணும், ஃப்ளியான்ஸையும் வந்து கொண்டுடுங்க, பையன் 2 பேர்த்தையுமே சேர்த்து கொண்டுடுங்க, 2 பேருமே முக்கியம், அவங்க 2 பேர்த்தையும் உங்களோட எனிமையாக நினச்சி கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பேலஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடி மேக்பெத்தும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா லேடி மேக்பெத் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இன்னுமே வந்து அவர் டங்கனை கொன்னதுலேருந்து மீளலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடந்ததோ அது நடந்துச்சு, இனிமேட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் மேக்பெத் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஸ்னேக்கை வந்து இது பண்ணியிருக்கோம், ஸ்கார்ச் பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் கொல்லலை, அதை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், அது இன்னும் கொல்லலை, நம்ம அந்த கிங்கை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், கிங்குன்ற பட்டத்தை அது வந்து அடையலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, லேடி மேக்பெத் கிட்ட இவர் சொல்ல மாட்டார் பேங்கோ அண்ட் ஃப்ளியான்ஸ் வந்து கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேடி மேக்பெத் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதுலேருந்தே தெரியும் மேக்பெத்துக்கும் லேடி மேக்பெத்துக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் மாதிரி விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் பிளேலேருந்து எடுத்திருக்க இதுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீனில் வந்து மர்டர் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய சீன் கிடையாது. அந்த பார்க்கில் வந்து அந்த ஒரு 2 மர்டர் ப்ளஸ் இன்னொரு மர்டர் வருவார், ஜாயின் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேரும் வந்து பேங்கை கொண்டுடுவாங்க. பட் என்ன ஆகும்னா ஃப்ளியான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ அடுத்த சீன் வந்து தான் ஃபீஸ்ட் சீனு. ஸோ அந்த ஃபீஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்பெத் வந்து எல்லாருமே உட்காந்துட்ருப்பாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது மேக்பெத் உட்காந்து ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருப்பார். நடுவில் வந்து 2 மர்டர் வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் கொண்டுட்டோம், பேங்காக் கொண்டுட்டோம், என்ஷூரும் பண்ணிட்டோம், அவரை இந்த மாதிரி கொண்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஃப்ளியான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மேக்பெத் சொல்வார், The grown serpent lies, no teeth for the present. ஸோ இது வந்து நம்ம இதில் வந்து யூஸே இல்லை. ஏன்னா ஃப்ளியான்ஸ் தான் அடுத்து வந்தானா ஃப்ளியான்ஸ் தான் வரப்போகிறான், அதில் வந்து நீங்கள் கொண்டதில் யூஸே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டி அமுச்சிடுவார். பட் ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு என்ன தெரியும்னா பேங்காவோட கோஸ்ட் தெரியும். அதனால் இவர் வந்து உட்கார மாட்டார். அப்பயே வந்து எல்லாம் சுற்றி இருக்க லார்ட்லாம் வந்து சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 தடவை பேங்காவோட கோஸ்ட் வந்து வரும். ஸோ லேடி மேக்பெத் தான் வந்து எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்தி, நீங்களாம் போங்க, அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அப்பப்போ இப்படி தான் ஆகிடுவார்,
அதனால் நீங்களாம் உடனே கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கேள்வி கேட்பாங்க. மேக்பெத் ஏதோ பேசுவான் பேங்கோ கிட்ட, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேக்பெத் ஏதாவது உளறிட்டானா கஷ்டமாக போயிடும் அப்படின்றதுக்காக லேடி மேக்பெத் வந்து எல்லாத்தையும் அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேடி மேக்பெத்தும் பேசுவாங்க. ஏன் மேக்டஃப் ஏன் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாரு. இவருக்குமே வந்து மேக்டஃப் எங்கே நமக்கு எதிராக வருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வியர்ட் சிஸ்டர்ஸை வந்து நான் போய் நாளைக்கு பார்க்குறேன், அந்த விச்சஸை போய் பார்த்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து விச்சஸ் அண்ட் ஹெக்கேட் அப்படின்றது வரும். ஹெக்கேட்னா யாரும் கிடையாது, காடஸ் ஆஃப் அந்த குவீன் ஆஃப் விச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து காடஸ் ஆஃப் மேஜிக், ஸ்பெல்ஸ், த மூன், நைட், கிராஸ் ரோட்ஸ் அண்ட் கோஸ்ட். ஸோ என்ன ஆகும்னா இந்த சீனில் வந்துட்டு ஹெக்கேட் வந்து கோவமாக இருக்கும் இந்த விச்சஸ் மேலெலாம். ஏன்னா ஹெக்கேட்டை கேட்காமலே இவங்க வந்து மேக்பெத்திட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கணும்ல நீங்கள், ஏன் இந்த மாதிரி மேக்பெத்துக்கு க்ளூலாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஹெக்கேட் வந்து கோவமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஹெக்கேட் வந்து என்ன திங்க் பண்ணுன்னா, மேக்பெத் வந்து வேர்த்தி கிடையாது, அந்தளவுக்கு ஒரு வேர்த்தி கிடையாது, நீங்கள் தான் வந்து அவன் கிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கோவப்படும். அன்னை விச்சஸும் வந்து சாரி கேட்டு இனிமேட்டு எதாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ வந்து ஹெக்கேட் என்ன சொல்லுன்னா, அடுத்து நீங்கள் மேக்பெத் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவனை வந்து கன்ஃபியூஸ்டாக பண்ணி விடணும், டேரெக்டாக எதுவும் சொல்லக்கூடாது, இது நீங்கள் இப்படி க்ளூ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடும். சரி அப்படின்னு சொல்லி எல்லா விச்சஸும் ஓகே அக்ரி பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லோரும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீன் வந்து தேவையே இல்லாமல் வந்ததுனால இது மேபி அது ஷேக்ஸ்பியர் இருக்கிறப்ப இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறமா இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதுக்கு பேலஸ்க்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லார்ட்ஸ், லெனாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய லார்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக்பெத் தான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இந்த டங்கனோட டெத்துக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் அண்ட் சஸ்பீஷியஸ் டெத்து வருது. ஏன்னா டங்கனை கொண்டுட்டாங்க, அவங்க பசங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, பேங்கோ கொண்டுட்டாங்க, அவங்க பசங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதே மாதிரி மேக்பெத்துமே வந்து ஒரு டைரண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு டைரண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ மேக்பெத் தான் எல்லா மர்டருக்கும் பிஹைண்டாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ மேக்டஃப் வந்து மேல்கம்மை மீட் பண்ண போகிறாரு, மேல்கம்மை மீட் பண்ணி இந்த மாதிரி போர் புரிய வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா, மேக்டஃப்பும் மேல்கமும் சேர்ந்து மேக்பெத்துக்கு அகெயின்ஸ்டாக வார் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விச்சஸ் சீன் தான். அதில் வந்து விச்சஸ்லாம் என்ன பண்ணுன்னா, கால்ட்ரன் அப்படின்றது வந்து இந்த ஒரு பானை மாதிரி இருக்கிறது. அதில் வந்து விச்சஸ்லாம் என்ன போடும், ஒரு அனிமல்ஸு, விரல் அந்த மாதிரி எல்லாத்தையும் போடலாம். அந்த மாதிரி போட்டு இதெல்லாம் காய்ச்சுவாங்க. ஸோ எதுக்குன்னா இந்த இதை வந்து மேக்பெத்தை வந்து கொலைப்படுறதுக்காக இதுலேருந்து ஒரு அப்பாரிஷன்ஸ் வரும். ஸோ இந்த இதுலேருந்து காய்ச்சுறாங்க இல்லையா, இதுலேருந்து தான் வந்து அப்பாரிஷன்ஸ்லாம் வரும். அப்போ வந்து மேக்பெத் வந்து கேட்குவார். இந்த மாதிரி கேட்குறப்ப நாங்கள் பேச மாட்டோம், பட் உனக்கு வந்து இதுலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் அப்பாரிஷன்ஸ் என்ன வரும்னா, ஆர்ம்டு ஹெட் வரும். ஸோ அது வந்து பீவேர் ஆஃப் மேக்பெத், பீவேர் ஆஃப் தேன் ஆஃப் 5 அப்படின்ற மாதிரி சொல்லும். செகண்ட் அப்பாரிஷன் வந்து அ பிளட்டி சைல்டு, ஒரு சைல்டு வந்து ஒரு ரத்தத்தில் நனைஞ்ச மாதிரி. ஸோ பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், ஒரு ரத்தத்தில் நனைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, நன் ஆஃப் உமன் பார்ன் ஷேல் ஹார்ம் மேக்பெத் அப்படின்னு சொல்லும். தேர்ட் வந்து அ க்ரவுண்ட் சைல்டு, ஒரு ராஜா கிங் மாதிரி இருக்கிறது. மேக்பெத் ஷேல் நெவர் வேன்க்விஷ் பி அன்டில் கிரேட் பிர்னாவுட் டு ஹை டன்சினான் ஹில் ஷேல் கம் அகெயின்ஸ்ட் ஹிம். ஸோ 3 இது பிவேர் ஆஃப் மேக்டஃப். செகண்ட் வந்து உமன் பார்ன் வந்து உன்னை கொல்ல முடியாது. தேர்டு வந்து பிர்னாவுட் வந்து மூவ் ஆகி வர வரைக்கும் உன்னை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டவுடனே மேக்பெத் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஓகே, நம்மளை யாராலையுமே கொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஸோ மேக்டஃபை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ உடனே வந்து ஒரு சர்வெண்ட்டும் வந்து சொல்லுவாங்க, ஒரு சர்வெண்ட்டு இல்லை லார்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மேக்டஃப் வந்து மேல்கம்மை மீட் பண்ணி இங்கிலீஷ் ஆர்மியை கூட்டிகிட்டு வர போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மேக்டஃபை உடனே இது பண்ணுங்கள், அவனோட ஃபேமிலி, அவங்க பேலஸில் இருக்க எல்லாத்தையுமே கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி ஆள் அமுச்சு விடுவான். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா,
மேக்டஃபோட கேசல். இதில் வந்து லேடி மேக்டஃபும் அவங்க சன்னும் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ராஸ் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிவிடுங்க, ஏன்னா உங்களை கொல்ல வராங்க அப்படின்னுவார். பட் லேடி மேக்டஃப் வந்து ஆல்ரெடி மேக்டஃப் மேலே கோவமாக இருப்பாங்க. இப்படி ஒரு ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இங்கிலாந்துக்கு போகலாமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்ட்டையும் அவரை பற்றி பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மர்டரர்ஸ்லாம் வந்து இவங்க 2 பேத்தையும் கொன்னுடுவாங்க. லேடி மேக்டஃபையும் சன்னையும் கொன்னுடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்டஃப் வந்து மேல்கம்மை மீட் பண்ணுறதுக்காக இதுக்கு போயிருக்காரு, இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து அங்கே வந்து கிங் எட்வர்ட் அது ஒரு சீன் வரும், த கன்ஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து மேஜிக் டச் வச்சுட்டு எல்லாத்தையுமே எல்லா டிசீஸுமே க்யூர் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி மேல்கம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் ஆர்மியில் வந்து ஒரு 10,000 மென் எடுத்துகிட்டு அங்கிள் சீவேர்டை கூட்டிகிட்டு நான் வரேன் ஆர்மிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி. இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்கம் வந்து ஈஸியாக வந்து மேக்டஃபை நம்ப மாட்டார். ஸோ ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து அப்பாவை கொண்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ட்ரைட்டர் மாதிரி மேல்கமே வந்து தன்னை வந்து க்ரீடி மேன் மாதிரி ஒரு இது பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து மேக்டஃபோட உண்மையான இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே மேக்டஃப் வந்து உண்மையாலுமே ஸ்காட்லாந்து மேடம் ரொம்ப பாசமாக இருக்கான், ஸ்காட்லாந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மேல்கமே ஓகே நானும் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னும் போது ராஸ் வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க மேக்பத்தோட ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது அது திருப்பி மேக்டஃப் வந்து சொல்லுன்னு கேட்டுட்ருப்பான். ஏன்னா அப்போ தான் வந்து அவனுக்கு கோவம் வரும் மேக்பத் மேலே, இன்னும் அவனை அழிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ட் 5 லாஸ்ட் சீனுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து அந்த கேசலில் வந்து லேடி மேக்பத்தோட ஸ்லீப் வாக்கிங் சீன் இது. ஸோ இந்த ஸ்லீப் வாக்கிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து லேடி மேக்பத்தோக்கு கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஜென்டில் உமன், அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்து திடீர்னு எழுதுவாங்க, அந்த லெட்டரை சீல் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளட் ஸ்டெயின் கையில் ஏதோ இருக்குதுன்னு அதை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு எதோ பேசிவிட்டு நீ பயப்படாத, நீ போய் உன்னோட நைட் ரோபை போடு அப்படின்ற மாதிரி மேக்பத்தை வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் வந்து இந்த இல்னஸ் வந்து பியாண்ட் மை ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இதில் வந்து மெயினான பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் த ஸ்மெல் ஆஃப் த பிளட் ஸ்டில் ஆல் த பர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா வில் நாட் ஸ்வீட்டன் திஸ் லிட்டில் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து மேஜரான ஒரு பாயிண்ட் லேடி மேக்பத் சொல்கிற ஒரு டயலாக். நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி நியர் டன்சினன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லார்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, எல்லா லார்ட்ஸுமே சேர்ந்துட்டு அவங்க வந்து இப்போ மேக்பத் வந்து ஒரு டைரண்ட் மாதிரி ஆனதுனால யாருக்குமே வந்து மேக்பத்தை பிடிக்காமல் போயிடும். அதனால் எப்படா நம்ம மேல்கம் வருவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த நியூஸும் கிடைக்கிறதுனால மேல்கம் வந்து 10,000 மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வராங்க, அதனால நம்மளும் வந்து எல்லோரும் கிளம்பி போகலாம் சோல்ஜர்ஸோட. எங்கே போய் மீட் பண்ணலான்னா பிர்னாமூட் அந்த பிர்னாமூட்டில் பிளேஸில் போய் நம்மலாம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக மேக்பத் வின் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கீழே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு ஆர்டருக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு லவ்னால கிடையாது. ஐயோ நம்ம மேக்பத் எப்படியாவது காப்பாற்றணுன்ற ஒரு லவ் கிடையாது, ஒரு ஆர்டருக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. பட் மேல்கம்க்கு கீழே இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து அவனை காப்பாற்றணும், நம்ம ஸ்காட்லாண்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்காங்க. அதனால் மேல்கம் தான் வின் பண்ணுவான், அவன் தான் வந்து ரைட்ஃபுல் ஸ்காட்டிஷ் கிங்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து குட்டி சீன்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்பத் வந்து அவன் இந்த விச்சஸ்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சீன்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் வந்தது, நம்மளை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் ஆர்மி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவனையும் திட்டி நீ ஃபால்ஸாக சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு லேடி மேக்பத் வந்து இந்த மாதிரி மென்டலி சிக்காக இருக்காங்க, ஃபிசிக்கலே கிடையாது, அவங்க மென்டலி இல்லா இருக்காங்க, அதனால் அவங்கள வந்து அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் மேக்பத் வந்து அவனை திட்டுவான், மேக்பத் ஆல் மெடிசன்ஸ் ஆர் நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேக்பத்தோட ஒரு சர்வெண்ட் பார்த்திங்கன்னா சேட்டன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டனோட ஒரு வேர்ட் பிளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு
அவரும் வந்துட்டு இந்த மேக்பத் கூட வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதாகுது, இங்கிலீஷ் ஆர்மி வந்துருச்சுன்னு போது சரி நம்மளும் ஆர்மிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அந்த லேடி மேக்பத் வந்து இந்த மாதிரி இல்னஸ் இருக்கிறது வந்து கண்டுக்க மாட்டார் மேக்பத். கண்டுக்க மாட்டார் அப்படின்னும் பட் டாக்டர் திட்டுவார் அப்படின்னோடனே என்ன நினைப்பார், டாக்டர் நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, நம்ம விட்டடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேக்பத் வந்து எவ்வளோ தூரம் ஆகிட்டான் லேடி மேக்பத்லேருந்து அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அந்த பிர்னாம் வுட்டில் வந்துட்டு இப்போ தான் வந்து அந்த மெயினான சீன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பிர்னாம் வுட் ஃபாரஸ்ட் வந்து மூவ் ஆகி வரணும் அப்படின்றது. ஸோ ஃபாரஸ்ட் மூவ் ஆகி வரலைனாலும் அந்த ட்ரீஸில் இருக்க பிரான்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ண சொல்லுவார் மேல்கம் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. மேல்கம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரீயில் இருக்க பிரான்ச்சஸை கட் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேமஃப்ளேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு இல்யூஷன் மாதிரி எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ட்ரீஸ் இருக்கும்போது நமக்கு நிறைய பேர் வர மாதிரி இருக்கலாம், இல்லை கம்மி பேர் வர மாதிரி இருக்கலாம். அந்த இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிரான்ச் வச்சுருந்தாங்கன்னா பின்னாடி நிறைய பேர் வர மாதிரி கூட இருக்கலாம். ஒரு இல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக அவர் சொல்லுவார் எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் எங்கே போவாங்கன்னா டன்சினானுக்கு போவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி. என்ன எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக ட்ராமா மூலிமா ஆக்சுவலாக மேக்பத்தும் வந்து ஒரு பர்சன் சோல்ஜர், கிரேட் சோல்ஜர். ஸோ அவனுக்கு வந்து இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். பட் அவனுக்கு என்னன்னா அந்த விச்சர் சொன்ன உடனே ஓகே நமக்கு சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறானே தவிர மற்ற சுற்றி என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேல்கம் தான் ஒரு சுப்பீரியர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு ரியலான கிங்குக்கான எல்லா ஒரு குவாலிட்டியுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கேயும் வந்து மேக்பத் அண்ட் சேட்டன் தான் வராங்க. இதில் வந்து ஒரு உமன் கத்துற மாதிரி ஒரு சீன் கேட்குது. அதை கேட்டுட்டு சேட்டன் வந்து போய் பார்த்துட்டு குவீன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்பத்தோட சாலிலோக்கி வருது. இது ரொம்ப ஃபேமஸான சாலிலோக்கி. அந்த சாலிலோக்கியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். டுமாரோ அவுட் பிரீஃப் கேண்டில் லைஃப் இஸ் பட் அ வாக்கிங் ஷேடோ சவுண்ட் அண்ட் ஃபியூரி அப்படின்றது வந்து வில்லியம் ஃபாக்னர் வந்து இந்த லைன்லேருந்து தான் எடுத்திருப்பாரு அவரோட நாவலுக்காக. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா லேடி மேக்பத் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம், லைஃபே வந்து ஷார்ட்டான பீரியட் அப்படின்ற மாதிரி ஒரு சாலிலோக்கி மாதிரி பேசிட்டு போயிடுவார். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது அவர் லேடி மேக்பத் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு அவர் ஓகே இறந்துட்டாங்களா ஓகே, ஏன்னா அடுத்தடுத்து இவருக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் அடுத்த ஒர்க்கு பார்க்க போயிட்டார். ஸோ அப்போ வந்து ஒரு சர்வெண்ட் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி பிர்னாம் வுட்டே வந்து நகர்ந்து வருது, ஏன்னா பிரான்ச்சஸில் வரும்போது அந்த வுட்டே நகர்ந்து வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கேட்டவுடனே மேக்பத் வந்து ஷாக் ஆகிடுவான். இப்போ விச்சர் சொன்னது வந்து இதாகுது போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பட் இருந்தாலும் என்னை வந்து உமன் பாண்ட் வந்து யாருமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் காமிச்சிக்கிறான் வெளியில். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன சீன் தான். மேல்கம், சீவார்ட் இவங்களாம் வராங்க. எல்லாருமே வந்து கேசுவல் கிட்ட வந்துட்டாங்க, சண்டை போட்டு கேசுவல் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீவாடியும் யங் சீவாடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க, நாங்கள் உங்களை தாண்டி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிட்டு வரோம், அட்டாக் பண்ணிட்டு வரோம் மேல்கமும் மேக்டஃபும் சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா யங் சீவார்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய் எல்லாத்துட்டையும் பேர் கேட்குறான். யார் உன்னோட பேர் என்ன பேர் என்னன்னு கேட்கும்போது மேக்பத் வந்து பேர் சொல்லிட்டு அப்போ நீ தான் டெவில்லா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு யங் சீவார்டை நல்லா அடிச்சிடறான் மேக்பத். அப்போ அடிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா நன் பார்ன் ஆஃப் உமன் கேன் ஹார்ம் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நீ உமன் மூலிமா தான் பிறந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தாளமாக பேசிட்டு அவனை கொண்டுட்டு வந்து போகிறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவன் பிளைண்டாக நம்புறான் அப்படின்ற மாதிரி மேக்பத் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டே வந்து ஓகே நீ உமன் மூலிமா பிறந்திருக்கனால நீ என்னை கொல்ல முடியாது, யாராலுமே என்னை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பிளைண்டாக நம்புறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்டஃப் வந்து மேக்பத்தை வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீ என் ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டுட்டேன், உன்னை கொல்லாம மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே போகிறான். ஸோ லாஸ்ட் சீனுக்கு வந்தாச்சு, சீன் 8. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்டஃப் வந்து மேக்பத்தை பார்த்துறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஸோ அப்போ வந்து மேக்பத் வந்து சொல்கிறாரு நீ ஏன் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, டைமையும் எனர்ஜியும் யாராவது உன்னை வந்து யாரையாவது நீ பீட் பண்ண முடியும்னா அவங்கள போய் பீட் பண்ணு, என்னை யாராலையுமே பீட் பண்ண முடியாது, ஏன்னா உமன் மூலயமா பிறந்த யாராலையுமே என்னை பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ மேக்டஃப் சொல்லுவான் மேக்டஃப் வாஸ் ஃப்ரம் ஹிஸ் மதர்ஸ் womb untimely raped.
நான் வந்து இது ஓம் மூலியமாக பிறக்கல, நான் சிசேரியன் மூலியமாக தான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு மேக்டஃப் வந்து மேக்பத்தை வந்து கொன்னுடுவார். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் மால்கம் வந்து ஐயோ இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சே நம்ம சைடு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து யங் சீவர்ட் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இறந்துருந்தாலுமே அவர் ஒரு வீர மரணம் தான் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அப்போ வந்து மேக்டஃப் வந்து மேக்பத்தோட ஹெட்டை தலை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வருவார், ஒரு ட்ராஃபி மாதிரி எடுத்துகிட்டு வருவார். அப்புறம் எல்லாருமே வந்து மேல்கம் வந்து கிங் அப்படின்னு கத்துவாங்க, ஒரு கரகோஷம் எழுப்பி மேல்கம் தான் அடுத்து கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மேல்கமும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து எல்லா தேனுக்கும் வந்து என்ன கொடுக்குறாருன்னா அவார்ட் பண்ணுறாருன்னா ஏர்ல்ஸா இது வரைக்கும் நீங்கள் தேன் ஆஃப் கவுடர் தேன் ஆஃப் கிளாமஸ் இருந்தவங்க இனிமேட்டு நீங்கள் ஏர்ல், ஏன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஏர்ல் அப்படின்ற வேர்டை வந்து ஸ்காட்லாண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ ஸ்காட்லாண்டில் அப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து கார்னேஷன் அட் ஸ்கோன், மேல்கம்க்கு வந்து முடிசூட்டு விழா நடக்க போகுது ஸ்கானில். அதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மேல்கம் இன்வைட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆசைப்படுறது தப்பு கிடையாது, பட் பேராசைப்பட்டு அதையும் தப்பான வழியில் அடையணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு இழப்புக்கு கொண்டு போகும் அப்படின்றத வந்து இந்த ஒரு பிளேலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை எவ்வளோ சூப்பராக ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு அப்படின்றது வந்து இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய பிளேயுமே எடுத்து பார்த்தீங்கன்னாவும் ஃபுல் பிளேவே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்ட்லி ஒரு 2 to 3 hours ஆகும் நீங்கள் எல்லா ஸ்டோரியும் தெரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்றப்ப. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பிளேவையும் படிங்க. ஸோ இதை பற்றின குவிஸுமே வந்து ஒரு 50 குவிஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.